வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்கையை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கடாயில் தண்ணி சேர்த்தும் கொதிக்க விடலாம். இதில் 2 முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். 3 உருளைக்கிழங்குக்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு விசில் மட்டும்தான் ப்ரெஷர் குக் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது. ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு சவுண்ட் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை கீழே இறக்கிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இந்த ஃப்ரை பண்ணுறப்போ இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்தும் பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். 2 சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா போதும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளி நல்லா குக் ஆகி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளியும் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு முருங்கைக்காயை ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கம்மியாக சேர்த்தா போதும். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம்.
அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா இது ட்ரையாக ஒரு மசாலா மாதிரி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.